إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر. சூரத்துல் முத்தஸ்ஸிர். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர் என்ற நரகம் என்றால் என்னையா அல்லாஹ், என்னையா அல்லாஹ்? அதே சூரத்துல் முத்தஸ்ஸிரை அடுத்த வசனங்களிலே படித்து பாருங்கள். நான் கூற மாட்டேன் இந்த இடத்திலே. உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்துல் முத்தஸ்ஸிரை எடுத்து படியுங்கள். சக்கர் என்ற நரகம் என்றால் என்ன என்று அல்லாஹ் சொல்லுகிறான், விவரிக்கிறான் அந்த நரகத்தை. அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் இணை வைத்தார்களா? இல்லை. அல்லாஹ்வை தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா? இல்லை. பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினார்களா? ஆம் கூறினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறினார்களா? ஆம் கூறினார்கள். யார் அவர்கள்? அப்படி என்றால் காலூ லம் நகு மினல் முஸல்லீன், லம் நகு மினல் முஸல்லீன். யாரும் ஏன் இந்த சக்கர் என்ற நரகம் தெரியுமா? முதல் பதில், நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை. யாரும் தொழுகை இல்லை. அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை. யாரும் அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். ஒரு மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகை. ஃபமன் தரகஸ் ஸலாஹ் ஃபகத் கஃபர். தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் காஃபிர். யாரும் மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது. இதிலே கருத்து வேறுபாடு, தொழுகையை மறதியிலே விட்டால், சோம்பேறித்தனத்தால் விட்டால், அலட்சியத்திலே விட்டால், உலமாக்களில் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் காஃபிர்கள், ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள், இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் உலமாக்களில் இவர்கள் மிகப்பெரிய பாவிகள். குஃபர், ஃபுசூக். இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டுமென்றே தொழுகையை விட்டால், தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன், எப்போது நேரம் கிடைக்கிறதோ தொழுவேன், ஜும்ஆ போதும், பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வா கேட்கப்படுகிறது. இப்னு பாஸ் அவர்களே, என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே. இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? தந்தை கேட்கிறார் ஃபத்வா. இப்னு பாஸ் அவர்கள் கேட்டார்கள், ரஹிமஹுல்லாஹ், உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்ஆவுடைய தொழுகையை கூட பள்ளியிலே சென்று தொழுததில்லையா? இல்லை. இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. யாரும் முஸ்லிம்களுடைய கபுர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. தொழுகை ஈமானை முடிவெடுக்க
ஏதோ புறம் பேசுவது, பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல. ஈமான் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். இன்ன அஸ்கல ஸலாஹ், சிரமமான தொழுகை. சிரமமான தொழுகை யாருக்கு? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள். இவர்களுக்கு சிரமமான தொழுகை. இவர்களுக்குத்தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். மஆதல்லாஹ். நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். ஜுமாவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம், மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகையை அலட்சியம் செய்கிறது. காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது. காலையிலே ஃபஜ்ரை தொழாமல் வழக்கமாக நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்தாலும் நீங்கள் அறியவில்லை என்றாலும் நீங்கள் முனாஃபிக்குகள் தான். முனாஃபிக்குகள் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை உண்மை. நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ் நாளை தொழுவோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் முனாஃபிக்குகள் அல்ல. மறந்தியிலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், அலட்சியத்திலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ். உதவி தேடி உறங்குங்கள். காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்பும். அல்லாஹ்வின் அச்சம் உங்களை தட்டும், விடாது உங்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக. தொழுகை. காலு லன்னகு மினல் முஸல்லீன்,